முன்னாடி ரொம்ப மோசமா நடந்தாங்க, படிக்கிறது இல்ல, ஸ்கூலுக்கு சரியா போகிறது இல்ல. ஆனா இப்ப பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுது, நல்லா படிக்கிறது என்று சொல்லும்போது என் பிள்ளை முன்னாடி இருந்தது போல இல்ல. அதை பார்க்கும்போது பேரண்ட்ஸ் ஆகிய நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. இதற்கு முன்னாடி பிள்ளை ஜெபிக்கிறது இல்ல, இப்ப என் பிள்ளை ஜெபிக்கிறான். அல்லேலூயா. முன்னாடி பைபிளே படிக்க மாட்டான், தொடவே மாட்டான், இப்ப பரவாயில்ல, அவன் இப்ப பைபிள் வாசிக்கிறான். எவ்வளவு சந்தோஷம் தேவ பிள்ளைகளே. நம்ம பிள்ளைகளுடைய மனம் புதிதாகும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. பிள்ளை ஜெபிக்காத பிள்ளை ஜெபிக்கும் போது நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறது. இதை போலதான் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகள் புதிதாகுதா, இல்லாவிட்டா பழைய சுபாவத்தோடு தான் இருக்கிறாங்களா, பழைய கசப்போடு இருக்கிறாங்களா, பழைய கோபத்தோடு இருக்கிறாங்களா, பழைய எரிச்சலோடு இருக்கிறாங்களா, இல்லாவிட்டால் இவங்களை மனம் புதிதாகிறதா என்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம புதிதாகித்தான் ஆகணும் தேவ பிள்ளைகளே. புதிதானால் மாத்திரமே பரலோக ராஜ்யம் போக முடியும். பழையதை அவர் கொண்டு போகவே மாட்டார். பழைய மனுஷனை, பாவ மனுஷனை பரலோகம் கொண்டு போகவே மாட்டார். ஆமென். இந்த ஜெபம் எதற்காக? நம்முடைய மனம் புதிதாகும்படியாய், நம்முடைய வாழ்க்கை புதிதாகும்படியாய், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் புதிதாகும்படியாய், நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய். ஆமென். அதற்காகத்தானே ஜெபம். எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் புதிதாகணும். புதிதாகிறது மாத்திரமல்ல, மறுரூபம். புதிதாகிறவங்க இனி மனுஷ ரூபம் அல்ல, வெளி தோற்ற மனுஷ ரூபமாய் இருந்தாலும், மனுஷ சாயலாய் இருந்தாலும், உள்ளத்துக்குள்ளே பெரிய மாற்றம். ஆமென். பேச்சில பெரிய மாற்றம், பார்வையில, சிந்தையில, நடக்கையில, எல்லாவற்றிலும் மாற்றம். அதான் மறுரூபமாகிறது.